friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குஜராத்தி ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸி. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிற மாதிரி தோணும், ஆனா செய்யறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு சீஸ் ரோல் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ஸ்நாக். கமெண்ட் டோக்ல தெரிஞ்ச அளவுக்கு இந்த கான்வி நம்ம அதிகமா நம்ம ஊர்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க, வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். டிலே பண்ணாம இந்த ஈஸியான ஒரு டேஸ்டியான டிஃபரெண்டான ஒரு கான்வி ரோல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது அரை கப் மெஷர் இதுல எடுத்திருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எந்த கப்ல நம்ம வந்துட்டு கடலை மாவு அழுந்தமோ அதே கப்ல அதே அளவுக்கு தயிர் ஒரு கப் எடுத்துக்கலாம். தயிர் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அதே கப்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கப்பு, இன்னொரு அரை கப் அளவுக்கு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்திக்கோங்க, ஏன்னா இது வெந்துச்சுன்னா உங்களுக்கு சுண்டும், அதனால கொஞ்சம் கம்மியா சேர்த்தினா போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு, நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம், ஏன்னா நம்ம இதுல இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டோம்ல, ஸ்மூத்தான பேஸ்டா வரணும், அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு கலவை கிடைச்சிச்சு. இப்ப அடுப்புல வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம கைவிடாம நம்ம கிளறிக்கணும். ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை வந்துட்டு கிளற ஆரம்பிங்க. நல்லா வெந்து ஒரு கொஞ்சம் கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும், ஒரு கிளாஸியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கைவிடாம கிளறிக்கணும். விட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும், அதனால கைவிடாம இதை வந்து கிளறிக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ள இடையில வந்துட்டு நீங்க ஒரு பிளேட்ல வந்துட்டு பின்னாடி பகுதியில இந்த மாதிரி லைட்டா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். போட்ட அளவு கடலை மாவு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 50 கிராம் தான் இருக்கும், ஆனா இதுவே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆகும். எப்போதும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கலா எதுவும் கிடையாது, ஈஸியா தான் வரும். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இப்போ நல்லா திக்காயிட்டு வருது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே தெரியும், நல்ல ஒரு கிளாஸியா வெந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஒரு கிளாஸியான டெக்ஸ்சர்ல இருக்குல்ல மாவு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கெட்டியானா போதும், ரொம்ப ஓவராவும் குக் பண்ணக்கூடாது. இந்த அளவு சரியா இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் குக் பண்ணிருப்பேன், 5 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கடலை மாவு மிக்சர். இப்ப கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ண இந்த கடலை மாவு மிக்சர் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி இந்த ஓரத்துல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நீல வாக்குல. நம்ம இதை வந்துட்டு எவ்வளவு சன்னமா முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா இதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது மாதிரி ஒரு தோசை கரண்டியோ இல்ல ஏதாவது பிளாட்டா இருக்கிற ஏதாவது எடுத்து இதை வந்துட்டு இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எவ்வளவு சனமா முடியுமோ அவ்வளவு சனமா ஈஸியா தேய்க்க வரும். இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே செய்யணும், ஆறிச்சுன்னா இந்த பேன்லயே கெட்டி ஆயிடும். அதனால சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் தான் எடுத்து போட்டோம், இந்த பிளேட் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பிளேட்ல எடுத்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. இப்ப இது இப்படியே ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறது ஆறதுக்குள்ள நம்ம அதுக்குண்டான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இல்ல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும் நமக்கு. இப்பவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளோட தாளிப்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. தட்டுல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்ல, இது வந்துட்டு ஆறிடுச்சு. இங்க பாருங்க, கையில ஒட்டல, நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொஞ்சமா இந்த தாளிப்பை வந்துட்டு போட்டுக்கலாம். மறுபடியும் மேல போடுவோம், சும்மா உள்ளுக்குள்ளேயும் ஒரு பிளேவர் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உள்ளுக்குள்ளேயும் லைட்டா போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமே தானே ரெடி பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 4 தட்டுல நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க.
இதை பாதியா அப்படியே ரெடியூஸ் பண்ணி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா. இல்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வராது, அப்படியே பேன்லயே கெட்டி ஆயிடும். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவல் அப்படியே துருவி சேர்த்திக்கலாம். மேல சும்மா கொஞ்சமா சேர்த்திக்கோங்க, மேலையும் போடுவோம். இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச் இந்த அளவுக்கு லென்த்துக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி லென்த்துக்கா வெட்டியாச்சு. இப்ப நம்ம திருப்பி வச்சு நடுவுல ஒரு லென்த் வெட்டிக்கலாம். இது மாதிரி நடுவுல ஒரு கட் கொடுத்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு கரெக்டா சின்ன சின்ன ரோலா கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து இப்படியே நீங்க வந்துட்டு ரோல் பண்ணலாம். அழகா ரோல் பண்ண வரும். இது இந்த மாதிரி இப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேர்ஃபுல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். பாருங்க, அழகா நம்மளோட ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். நம்ம இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்க போறோம். இப்ப நம்மளோட எல்லா கான்வி ரோல்ஸையும் ரோல் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளேயே அந்த தாளிச்சதெல்லாம் போட்டு ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து கடைசியா தாளிப்பை வந்துட்டு மேல போட்டுக்கலாம். சும்மா அப்படியே ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரோல் பண்றதுக்கு. இப்ப இதுக்கு மேல நம்ம மீதம் இருக்குல்ல இந்த தாளிப்பு, அதை வந்துட்டு நம்ம மேல போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவல் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுலாம். இது நீங்க இப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு கிரீன் சட்னியோட நீங்க தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுலாம். இப்ப நம்மளோட ஈஸியான கான்வி ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.